சோழராணி அத்தியாயம் 31. நாகை துறைமுக பட்டினத்திலிருந்து சோழர்களின் பழைய தலைநகரான தஞ்சை மாநகர் செல்லும் அரச பாட்டையில் அன்று முன் மாலை வேளையில் புரவிகளில் பயணப்பட்ட இளவரசன் ராஜேந்திரனும் மெய்க்காவலன் இளங்கோவும் ஒரே விரைவில் புரவிகளை செலுத்தினர். பொன்னிவளநாடன் என்று போற்றி கூறப்படும் சோழ மாமன்னர்களின் முக்கிய குணதிசை கடற்துறையிலிருந்து குடதிசை நோக்கி சென்ற அந்த பெரு வழியின் இரு மருங்கிலும் தெரிந்த பசுமை அந்த இரு இளைஞர்களையும் மனங்குளிர வைத்ததோடு அல்லாமல் பெரிதும் வியக்கவும் செய்தன. அத்தனை நீர்வளமும் இயற்கை எழிலுமாக தெரிந்த அந்த பகுதிக்கு இதுவரை அந்த இருவரும் வந்ததில்லை. ஆதலால் இயற்கையை ரசித்தபடி செல்வதற்காக புரவிகளின் கடும் விரைவையும் சற்று தளர்த்தினர். தான் பிறந்த நடார் கிராமமும் பசுமை வளம் கொழிக்கும் கிராமம்தான் என்றாலும் அதற்கு சற்றும் சளைத்திராத வண்ணம் இந்த பகுதியும் அமைந்திருப்பதை இளங்கோ கண்ட பிறகு தன் இயல்புக்கு ஏற்றவாறு நகைச்சுவை கலந்து பேசத் தொடங்கினான் இளவரசனிடம். திடுமென இளவரசே என்ற இளங்கோவை பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான் இளவரசன். நாகையில் பெரும் ஐயம் ஏற்பட்டு விட்டதே இளவரசி எனக்கு என்றான். என்ன ஐயம்? அந்த அரபு வணிகரை தாங்கள் கட்டி அணைத்து உருகியதை கண்டதும் அவருடனே களம் ஏறி அரபு தேசத்திற்கே கிளம்பி விடுவீர்களோ என்றுதான் என இழுத்த இளங்கோவை புன்னகையுடன் பார்த்த இளவரசன், அடே உனக்கு ஏன் இந்த பொறாமை என்றான். பின்னென்ன, ஒரேடியாக தங்களை மயங்க அடித்து விட்டார் அந்த மனிதர். இல்லை இளங்கோ, தக்க சமயத்தில் அவர் உயிரை காத்தோம் இல்லையா? அந்த நன்றி உணர்ச்சியில் நம் மீது பெரும் பக்தியே கொண்டு விட்டார். குறிப்பிடத்தக்க மனிதர். ஆனால் நன்றியை வெளிப்படுத்த இத்தனை பிடிவாதம் வேறு யார் பிடிப்பார்கள் என்றான் இளவரசன். பாதை நெடுக பல பொதி வண்டிகளின் நடமாட்டங்களும் பாதசாரிகளின் கலகலப்புமாக இருந்தது. சிறு சிற்றூர்களை கடந்து அடியப்பி சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரை அவர்கள் கடந்த போது பகலவன் குடதிசையில் மறைந்திருந்தான். வழியில் சிலரிடம் திருவாரூர் இன்னும் எத்தனை தொலைவில் உள்ளது என புரவியை நிறுத்தி விசாரித்தான் இளங்கோ. இன்னும் அரைக்காத தொலைவில் அந்த வரலாற்று சிறப்பு மிக்கதும் தொன்மை வாய்ந்த சப்த விடங்கர் ஸ்தலங்களில் ஒன்றானதும் மாமன்னர் ராஜராஜ சோழர் கங்கை கொண்ட சோழ மாமன்னர் போன்றோரால் போற்றி பேணப்பட்டதும் சைவ சமய குரவர்களால் பாடப்பட்டதும் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருட்குரவர் காகீச பெருமானால் போதியலும் பொழில் ஆரூர் மூலட்டானும் புற்றிடங்கொண்டிருந்தானை போற்றுவார்கள் ஆதியை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்து அடியேன் அருவினை நோய் அறுத்தவாறே என போற்றி பாடப்பெற்றதும் அப்பர் பெருமானால் கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிர் ஆரூரார் கோயிலா கொண்ட நாளே வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ விழவாரூர் கோயிலாக கொண்ட நாளே என குறிப்பிட்டு வேத காலத்திற்கு முந்தைய தலமாக மதிக்கப்பட்ட திருமூலட்டானான ஆரூரன் கோயில் கொண்டுள்ள சத்திரிய சிகாமணி வளநாட்டு திருவாரூர் கூற்றத்து திருவாரூர் உள்ளது என்பதையும் அறிந்தான். அடுத்து கடாரம் கொண்டான் என்ற தனது பாட்டனார் ராஜேந்திர சோழ தேவரின் பெயரால் அமைந்த பெரும் தோப்புக்கள் சூழ்ந்து நின்ற கிராமத்தையும் கடந்தபோது அந்த ஊரின் பெயரை இளங்கோ விசாரித்து கூறியதும் மெய் சிலிர்த்தான் இளவரசன். தனது பாட்டனார் கடார படையெடுப்பை முடித்து திரும்பிய போது படைகளோடு தங்கி இளைப்பாரிய அந்த தோப்பு இருந்த கிராமத்திற்கு அவரின் புகழ் நாமம் சூட்டப்பட்டதாக எப்போதோ செவி மடுத்திருந்த செய்தி நினைவில் எழுந்து அவனுள் பரவசமும் பரவியது. சில நிமிட நேரம் தனது புரவியை நிறுத்திவிட்டு விழிகளை சுழல விட்டான். இருள் பரவ தொடங்கிய அந்த வேளையில் நெடுதுயர்ந்த மரங்கள் தழைத்து நின்ற அந்த கிராமம் அப்போதும் பெரும் வனம் போல தெரிந்தது. அவன் பூமியில் தவழ்வதற்கு சில நாட்கள் முன்பே அமரராகிவிட்ட தாய் வழி பாட்டனின் நினைவு எழுந்ததும் அவனை அறியாமல் அவன் நெஞ்சு நிமிர்ந்தது. அனிச்சையாக ஒரு பெருமிதமும் அவனுள் பூத்தது. புரவியை மெல்லவே நடக்கவிட்டான். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் விளக்கொளி தெரிய தொடங்கின. ஆரூரின் நகர எல்லையை அவன் புரவி அடைந்த போது வெகு தொலைவில் டான் டான் என்று மணி ஒலித்ததும் அவன் செவிகளில் விழ தனது பாட்டனார் பரவசத்துடன் வணங்கி மகிழ்ந்த வீதி விடங்க பெருமானின் ஆலய மணி ஒலிப்பதை அவன் உணர்ந்தான். புரவியை சற்றே உசுப்பினான். வீதியின் சில ஓரங்களில் கம்பங்களின் மீது விளக்குகள் ஒளிர்ந்ததையும் மாந்தரின் நடமாட்டங்கள் அந்த முன்னிரவு வேளையில் மிகுந்திருந்ததையும் கண்டபடி மனம் ஆவலுடன் வீதி விடங்க பெருமான் ஆலயம் இருக்கும் திசையை அறிவதற்கு பரபரக்க ஏதோ ஒரு அனிச்சையான துணைவில் புரவியை செலுத்தினான். இளவரசனின் புரவி செல்லும் வழி ஆலயத்திற்கு செல்லும் பாதைதான் என்பதையும் பழைய அரச மாளிகையும் அந்த திசையில் உள்ளது என்பதையும் வழிநெடுக விசாரித்து அறிந்து கொண்ட நிம்மதியுடன் இளவரசனை பின்பற்றி உசுப்பினான் தனது புரவியை மெய்க்காவலன் இளங்கோ. தேர் ஊர்ந்த திரு ஆரூரின் வீதிகளில் இளவரசனின் புரவி பாய்ந்து சென்றபோது
தேரோடும் அகன்ற வீதிகளைக் கண்டு அதிசயித்தவாறே ஆரூரின் ஆதி வரலாறுகள் பற்றி அவன் முன் எப்போதோ செவி வழி செய்திகளாக செவி மடுத்திருந்த சில செய்திகளும் அவன் சிந்தையில் வலம் வந்தன. கன்றை இழந்த பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் ஒரு மைந்தன் மீது தேர் சக்கரத்தை ஏற்றி தண்டனை அளித்த மனுநீதி சோழனின் மங்காத புகழ் அவனுள் தோன்றியது. ஆடற் கலைகளுக்கு நிலைத்த புகழ் சேர்த்த அந்த திருவாரூரில் தன் மூதாதையர்கள் முழு கவனமும் செலுத்தி நிபந்தங்கள் வழங்கியதாகவும் ஆடவல்லான் ஆண்டுதோறும் அஜபா எனும் திருநடனம் ஆடும் திருவிழாவும் தேவாசிரிய மண்டபத்தில் எழுந்தருளி நடன மங்கையரில் தலைக்கோலி பட்டம் பெற்றவர்கள் நடனமாடி கழிக்கும் திருக்காட்சியும் ஆண்டுதோறும் நடைபெறுவதாகவும் அவன் இதயம் நினைவூட்ட, அந்த காட்சிகளில் எதையேனும் காணும் வாய்ப்பு இந்த விஜயத்தின் போது தனக்கு கிடைக்குமா என்று எண்ணி அவன் இதயம் ஏங்கியது. தெற்கு பெரு வீதியில் திரும்பியவன் தன் பக்கத்திலேயே புரவியை செலுத்தி வரும் இளங்கோவின் புரவியை காணாமல் பின்புறம் திரும்பி நோக்கினான். வழிநெடுக தென்பட்ட மாந்தரிடம் வழி பற்றி விவரம் அறிந்து பின்தொடர்ந்த இளங்கோ தன் புரவியில் 50 கஜ தொலைவு பின்தங்கி வந்து கொண்டிருந்தான். இளங்கோ தன்னை நெருங்கும் வரை புரவியை சற்று நிறுத்தினான் இளவரசன். இளங்கோவின் புரவியும் நெருங்கி விரைவை குறைத்த போது, நேரே திருக்கோயிலுக்கு செல்வோமா என வினவினான் இளவரசன். போகலாம் இளவரசே. ஆரூரன் வீதிவிடங்க பெருமானை தரிசித்த பின்பு அரச மாளிகைக்கு திரும்பலாம் என்றான் இளங்கோ. அதே தெற்கு பெருவீதியில் சிறு தொலைவு சென்று அதில் கிளை பிரிந்த சிறிய பாதையில் புரவிகளை திருப்பி தெற்கு கோபுர வாயிலை அடைந்து புரவிகளை நிறுத்தி குதித்தனர் இருவரும். புரவியின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு ஆலயத்தினுள் நுழைந்தனர். பல காவியங்களை, கல்வெட்டு சான்றுகளை, கவினூறும் ஓவியங்களை, ஓவிய பதுமைகளை, தமிழகத்தின் சிற்பிகளின் கைத்திறன்களை, காலாகாலத்திற்கு ஒளி காட்டும் அற்புத சிற்பங்களை, சிறப்புமிக்க மண்டபங்களை, வெவ்வேறு காலங்களில் எழுப்பப்பட்டு வானுயர நின்று புகழ் பரப்பும் கோபுரங்களை, அதன் தொன்மை மிக்க கலசங்களை கைகூப்பி தொழுது நின்றான் இளவரசன். இளங்கோ பின்தொடர ஒவ்வொரு பகுதியாக வலம் வந்தான். தனது தாய் வழிபாட்டன் காலத்தில் கற்கோயிலாக எழுப்பப்பட்டு பொன் வேயப்பட்ட ஆதிமூலனான வீதிவிடங்க பெருமானின் கருவறையை கண்டு வணங்கினான். உடையார் வீதிவிடங்கனை வணங்கிய போதே தன் பெருமை மிக்க பாட்டனின் நினைவும் அவன் சிந்தையில் ஒரு கணம் எழ சிலிர்த்து நின்றான். கருவறைக்கு நேர் எதிரே ஒரு வாத்திய கருவி ஒரு மேடையில் வைக்கப்பட்டு முட்டுக்காரர்களால் வாசிக்கப்பட்ட விந்தையான தாள இசையையும் கேட்டு இன்புற்றனர் இளவரசன் ராஜேந்திரனும் இளங்கோவும். பஞ்சமுக வாத்தியமான குடமுரா என்ற சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள புராதான பெருமை வாய்ந்த குடமுழவத்தை தாட உடுக்கையன் தாமரை பூஞ்சேவடியன் கோடலா வேடத்தன் கொண்டதோர் வீணையினான் ஆடரவ கிண்கிணிக்கால் அண்ட ஈசனை ஆடுதீர்த்த கூத்தனை நான் கண்டது ஆரூரே என அப்பர் அடிகள் ஆரூர் இறைவன் காலில் கிண்கிணி சதங்கைகள் ஒலிக்க ஆடியதாக குறிப்பிடும் தாள இசை கருவியை அதிலிருக்கும் 5 வாய்களிலிருந்தும் எழும்பி சிலிர்க்க வைத்த விந்தை உணர்வில் சிந்தையை பறிகொடுத்து சிற்பங்களைப் போல அசையாமல் நின்றனர் அந்த இளைய வீரர்கள் இருவரும். குடமுழகத்தோடு பாரி நயனம் என்ற ஒரு இசைக்கருவியை வாயில் வைத்து இசைத்ததையும் அதன் வித்தியாசமான இசை ஒலியையும் செவிமடுத்து குதூகலித்தனர். அரை நாழிகைக்கும் மேல் ஆரூர் இறைவனின் அருள் உருவத்திற்கு முன்பு சிலை போல நின்றிருந்த இருவரும் இசையும் தாளமும் ஓய்ந்த பின் இக உலகுக்கு திரும்பினர். கருவறையை வலம் வந்து மீண்டும் வீதி விடங்கனை வணங்கி வெளியேறி ஈசனின் திருக்கோயிலுக்கு இடப்பக்கம் இருந்த தேவியின் திருக்காம கோட்டத்தை கண்டு அதில் வீற்றிருந்த அல்லியங்கோதை என்ற பெயருடைய அம்மையையும் வணங்கி ஆலய வளாகம் முழுவதும் வலம் வந்தனர். பாட்டன் பெயரில் அமைந்திருந்த ராஜேந்திர சோழன் திருமண்டபத்தை தாண்டிய போதும் இளவரசனின் இதயம் அனிச்சையாக பாட்டனை நினைத்தது. 5 வேலி பரப்பில் ஏராள கிணறுகளும் அழகிய நந்தவனமும் துணை கோயிலுமான தமிழகத்து கோயில்களில் ஆதார பீடமாக அமைந்திருந்த அந்த பெருமானின் பேரழகு திருக்கோயிலின் வளாகத்தை விட்டு வெளியேற மனமின்றி மீண்டும் தெற்கு கோபுர வாயிலை அடைந்தனர் இருவரும். மனங்களில் பக்தியும் நிறைவும் கோலோச்ச புரவிகளில் தாவி ஏறினர். அவர்களின் புரவிகள் இரண்டும் சில கஜ தொலைவை கடந்த போது ஒரு பல்லக்கு எதிரே சுமந்து வரப்பட்டது. முன்னும் பின்னும் சில புரவி வீரர்கள் சூழ்ந்து வர பல்லக்கு சுமந்து ஆட்கள் வழிநடை இசை பாடல்களை இசைத்தபடி பல்லக்கை சுமந்து ஓட்டமும் நடையும் கலந்த விரைவில் இளவரசனும் இளங்கோவும் பயணித்த 2 புரவிகளையும் கடந்து ஆரூர் ஆலயத்தின் பக்கம் சென்றனர். பல்லக்கிற்கு முன்பும் பின்பும் சென்ற காவல் வீரர்களில் சிலரை எத்தேசையாக கண்டான் இளங்கோ. அவர்கள் கிளியூர் இளவரசியின் மெய்க்காவலர்கள். அப்படியானால் பல்லக்கில் பயணிப்பது கிளியூர் இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும் என இளங்கோவின் மனம் எண்ணியது.
இளவரசனின் புரவியும் இளங்கோவின் புரவியும் சிறிய வழியிலிருந்து வலது பக்கமாக திரும்பி தெற்கு பெருவீதியில் சிறிது தொலைவு கடந்தன. வீதி விடங்க பெருமான் திருக்கோயில் பற்றிய சிந்தனையோடு புரவி மீது அமர்ந்து சென்ற இளவரசன் புற உலகையோ பாதையையோ துளியும் கவனம் செலுத்தாமல் புரவியின் போக்கில் சென்றான். பல்லக்கின் அருகாமையில் எதிரே கடந்த இளங்கோ மட்டுமே கிளியூர் இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற திடமான நம்பிக்கையோடு ஆரூர் திருக்கோயிலுக்குள் நுழையும் முன்பு பாதசாரிகளிடம் விசாரித்து அறிந்த விவரங்களின் துணையோடு பழைய அரச மாளிகையை நோக்கி இளவரசனின் புரவியின் அருகிலேயே தனது புரவியை நடக்கவிட்டான். தெற்கு பெருவீதி வடக்கில் திரும்பும் இடத்திற்கு இடது பக்கத்தில் பழைய அரச மாளிகை கட்டடம் இருந்ததையும் இளங்கோ கண்டு புரவியை நிறுத்திய போதும் இளவரசன் தனது புரவியை நிறுத்தாமல் நேரே சென்றதை கண்ட இளங்கோ, இளவரசே என்றான் சற்று உரத்த குரலில். சட்டென்று புரவியை நிறுத்தி திரும்பிய இளவரசன் பின்புறம் திரும்பி நோக்கினான். அவன் திரும்பி நோக்கிய போது இளங்கோ அரச மாளிகையின் பக்கம் தன் கரத்தால் சுட்டி காட்டி ஜாடை செய்தான். எந்த இலக்கும் இன்றி புற உலக சிந்தனை மறந்த நிலையில் தான் பயணிப்பதை உணர்ந்த இளவரசன் தனக்குள் வெட்கம் கொண்டான். புரவியை திருப்பி இளங்கோவின் புரவி நின்ற அரச மாளிகையின் வாயிலை அடைந்து புரவியிலிருந்து குதித்தான். வாயில் காவலர் இருவரிடமும் சுருக்கமாக தங்களை அறிமுகம் செய்து கொண்ட இளங்கோ, வேங்கி இளவரசர் இங்கு தங்கியிருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதையும் பக்குவமாக கூறினான். தனித்தனி அறைகளில் தங்கினார்கள் இருவரும். புரவிகளை லாயத்தில் கொண்டு போய்விட்ட இளங்கோ ஒரு பணியாளரின் உதவியோடு புரவிகளின் தீனிக்கு ஏற்பாடு செய்தான். அடுத்த ஒரு நாழிகைக்கு மேல்தான் இரவு உணவு தயாராகும் என அறிந்த இளங்கோ தனது அறையை விட்டு கால்நடையாக சற்று முன்பு புரவியில் வந்த தெற்கு பெரு வீதியில் நடக்கத் தொடங்கினான். இடது பக்கம் திரும்பி ஆரூர் வீதி விடங்க பெருமான் திருக்கோயிலின் தெற்கு கோபுர வாசலையும் அடைந்தான். அங்கே அவன் விழிகள் தேடிய பல்லக்கும் இறக்கி வைக்கப்பட்டிருந்தது. பல்லக்கு தூக்கிகள் மட்டும் தலைப்பாகை அணிந்து வெற்று மார்புகள் தெரிய ஏதோ கதை பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை இளங்கோ நெருங்கிய போது அவர்களில் சிலர் அவனை சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டனர். திடுமென எழுந்து நின்ற அந்த சிலரும் பிரபு என ஒரே குரலில் அழைத்து தலை வணங்கினர். தலையசைத்த இளங்கோ, அட, நீங்கள் சிவிகையுடன் இங்கே எங்கே என்ற சொற்களை பாதியில் நிறுத்தினான். எங்கள் இளவரசியார் வந்திருக்கிறார்கள் பிரபு, தாங்கள் என அவர்கள் தயங்கினர். ராஜாங்க வேலையாகத்தான் வந்தோம், அரச மாளிகையில் தங்கி இருக்கிறோம் என்று வேண்டுமென்றே உண்மை பேசினான் இளங்கோ. அட, அப்படியா பிரபு, இளவரசியாரும் அங்குதான் தங்கியிருக்கிறார்கள், இப்போது ஆலய வழிபாட்டிற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்ற பதிலை அந்த சிவிகை ஆட்கள் இளங்கோ யூகித்தவாறே கூறினார்கள். சரியப்பா, பிறகு சந்திப்போம் என்ற இளங்கோ தனது அறைக்கு செல்லாமல் இளவரசனின் அறைக்கு சென்று தாழிடப்பட்டிருந்த கதவை ஒற்றை விரலால் தட்டினான். யாரது என்ற இளவரசனிடம், நான் தான் இளங்கோ என்றான் சன்னமான குரலில். இளங்கோவின் குரலை புரிந்து கொண்ட இளவரசன் தாழை நீக்கி கதவை திறந்தான். அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திய இளங்கோ, இளவரசே என்றான் மீண்டும் சன்னமான குரலில். என்ன என்பது போல இளங்கோவை கூர்ந்து பார்த்தான் இளவரசன். தாங்கள் சிறிதும் எதிர்பார்த்திராத இனிய செய்தி ஒன்றை சுமந்து வந்திருக்கிறேன் இளவரசே என்றான் புன்னகையுடன். ஏய், என்ன விளையாடுகிறாய் என்ற இளவரசன் அவன் ஏதோ நகைச்சுவை பேசப் போகிறான் என்று நினைத்தான். பொய் மெய்யாகவும் மெய் பொய்யாகவும் தெரிவதற்கு நான் என்ன செய்ய இயலும்? நான் கூறட்டுமா அல்லது திரும்பி எனது அறைக்கு திரும்பட்டுமா இளவரசே என்றான் வெகுவுடன். கூறு, மெய்யா பொய்யா என்று நான் பிறகு கூறுகிறேன் என்றான் இன்னமும் அவனை நம்பாமல். சற்று முன்பு திருக்கோயிலின் தெற்கு கோபுர வாயில் வரை கால்நடையாக சென்று தங்களுக்காக ஒரு அரிய செய்தியை அறிந்த பிறகு அங்கிருந்து விரைந்து திரும்பியிருக்கிறேன். வயிறு பசிக்கிறது, ஆனாலும் என் கடமை அதை மறக்கடிக்கிறது என்றான் இளங்கோ. என்ன, தெற்கு கோபுர வாயிலுக்கு நடந்து சென்றாயா? ஏன் என்றான் இளவரசன் வியப்பை விழிகளில் தேக்கி. நாம் தரிசித்த இறைவனை தரிசிப்பதற்காக கிளியூர் இளவரசியார் சென்றிருக்கிறார்கள் தனது பரிவாரங்களுடன் என்றான் இளங்கோ. என்ன, நிஜமாகவா? அடே, என்ன இப்படி ஒரு அண்ட புழுகு என்னிடம் இப்போது அவிழ்த்து விடுகிறாய் என்றான் இளவரசன் அவன் நம்பிக்கை வெளிப்பட்ட விழிகளால் அவனை பார்த்து. அட, வீதி விடங்க பெருமானே, நான் என்ன செய்வேன்? அதற்குத்தான் கூறினேன், மெய் பொய்யாகவும் பொய் மெய்யாகவும் தெரிகிறது இந்த உலகத்தில் என்று. சரி, தங்கள் விருப்பம். தாங்கள் நம்பவில்லை எனில் வேறு வழி என்று இளங்கோ கூறிக்கொண்டிருந்த கணத்தில் சிவிகை சுமப்பவர்களின் ராக ஒலியை செவிமடுத்த இளவரசன் இளங்கோவின் பக்கம் கையை காட்டி பேசாமல் இரு என்பது போல சைகை செய்தவன் சட்டென்று வாயிலை கடந்து அந்த மாளிகையின் முன்கட்டு பகுதியை நோக்கினான். அங்கே
சிவிகை ஒன்று இறக்கி வைக்கப்பட்டு கிளியூர் இளவரசியும் அவளின் தோழியும் உப்பருகை நோக்கி அழகாக அசைந்து சென்றனர். கீழ்த்தளத்திலிருந்து மேல் நோக்கி சென்ற படிகளில் முதலில் கிளியூர் இளவரசியும் அவளை அடுத்து அவள் தோழியும் ஏறி சென்றதை இருள் சூழ்ந்திருந்த தனது அறையின் வாயில் அருகே நின்றவாறு கண்டான் இளவரசன். தான் காண்பது கனவா அல்லது நனவா என்ற பிரமை ஏற்பட்டது அவனுக்கு. சற்று முன்பு இளங்கோ கூறியதை நம்பாமல் அவன் நகைச்சுவைக்காக பொய்யாக புனைந்துரைக்கிறான் என எண்ணியதை நினைத்து வெட்கியது அவன் மனம். கிளியூர் இளவரசி இங்கு எப்படி வந்து குதித்தாள் என்ற வினாவும் அவனுள் வெடித்தது. எதிர்பாராத அந்த இன்ப அதிர்வில் சற்றே அவன் இதயம் கிருஷ்ணை ஆற்றங்கரை பயண மாளிகைக்கும் கோடார போர் நடந்த இடத்திற்கும் சிறகு முளைத்து பறந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.